சோ गाइस யாரெல்லாம் 5kg மீட்டிங் பாத்தீங்க தெரியல, மேபி நானே நேத்து தான் பார்த்தனே. ஆத்தா 5k சமிட பாக்குறேன் அப்படியே கொஞ்சம் சொல்றது வேற லெவல்ல இருக்குது. கட்ட பறகுது கொட்ட தெரிக்குது. சோ இப்படியே 23, 24, 25 ஓட சொதப்பல் அண்ட் கொடுமைகளையும் பத்தி பேச போறோம். சோ என்ன இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பேச போறோம். சோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பிளேலிஸ்ட்ல போட சொல்றீங்க நருட்டோ ஷிப்டன ரிவ்யூ எல்லாமே. சோ என்னால பாஸ் வீடியோஸ் எல்லாம் பெர்ட்டி போட்டு பிளேலிஸ்ட்ல போட முடியுமான்னு தெரியல. பட் இனிமே போட போற வீடியோஸ் மட்டும் பிளேலிஸ்ட்ல முடிஞ்ச அளவுக்கு போட வைக்கிறேன். ஓகேவா? சோ மக்களே அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 13k சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் 100 சப் தான் தேவைப்படுது. சோ புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் வடகர்ஸ் நருட்டோ அடிக்க போவோமா? சோ இந்த பக்கம் மாதரா ஏதோ அடிச்சுட்டு இருப்பான். நருட்டோ வந்து நருட்டோ காரா எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு மேல வந்து நருட்டோ அப்படியே வந்து எல்லாத்தையும் சொல்ற ஏகப்பட்ட க்ளோன்ஸை வச்சு ராசிங்க வச்சு தாக்குவோம். சோ அந்த சீன்ஸ்ல இருந்தே சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. நானும் ஐயோ என்னடா சூப்பரா போயிடா நினைச்சிட்டு இருக்கும் போது அகைன் வந்து சுனாடேவும் ராய்கேஜும் ஒன்னா காட்டுறானுங்க. தப்பாக்குதுண்ணா. டேய் இவங்களே ஏன்டா காட்டியும் நினைக்கிறதுக்குள்ள அவங்களுமே சொல்றாங்க டெலிபோர்ட் ஆக போறோம் அப்படின்னு. அதுல இந்த பொண்ணு சொல்ல இந்த டெலிபோர்டேஷன்ல வந்து தேர்ட் ராய்கேஜ் மட்டும் தப்பிச்சிருக்காரு. அகைன் ஒருத்தரால போக முடியும் அப்படின்னா அது வந்து தேர்ட் ராய்கேஜோட பையனான ஃபோர்த் ராய்கேஜால தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதை கேட்ட சுனாடேவும் நீ நடி கயிறு நான் தான் நீங்க மயிறு நீ போட்டு டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேர் டெலிபோர்டேஷன் ஆக அப்படியே அந்த பக்கம் மிஸ்ஸுக்காக டெலிபோர்டேஷன் ஆக ரொம்ப எனக்கெல்லாம் அவெஞ்சர்ஸ் ஃபீலுக்கு போயிட்டேன் நானு. சோ உடனே அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ இது ஒண்ணா ப்ரோன்னு காண்டாகாதீங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. போட்டாலும் இவங்க எல்லாத்தையும் 5 பேரும் சேர்ந்தோனே. சோ அதுக்கப்புறமா வந்து ராய்கே சண்டை போடுவான். சோ ராய்கே சண்டை போட்டு சுசான் எல்லாம் உங்களை உடைப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது வந்து மாதராவே அப்படி மாதராவோட முகமே மாறும் அந்த இடத்துல எல்லாம். சோ இதுலயும் வந்து நிறைய இடத்துல வந்து மாதரா வந்து இது சூப்பரா இருக்கு, சூப்பரான பவர், சூப்பரா இருக்கு, சூப்பரான பவர் அப்படின்ற மாதிரி சொல்லினே இருந்திருப்பான். உண்மையிலே வேற ரகந்தா. மணலையும் தங்கத்தையும் கலந்து உருவாக்குன சுவர் இதுவும் வேற ரகம்தான். அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கிஷிமோட்டோ 5 பேர் சொல்றது 5 பெரிய தலைகளை தூக்கி வந்து உள்ள வச்சிருக்காரு. சோ இருக்கிற பெரிய தலைகளை உள்ள வச்சதுனால மாதராவையும் பவர்ஃபுல்லா காமிச்சாகணும். அண்ட் சேம் டைம்ல 5kஜும் பவர்ஃபுல்லா காமிச்சு தோக்கடிச்சும் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில திட்டங்கள் இருக்கு. சோ அப்படின்னா மட்டும்தான் அகைன் மாதரா என்ன சொல்றப்பான் அப்படின்னா இதுவும் சூப்பரான பவர் எதிரே பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசினே இருந்திருப்பான். சோ எனக்கே மாதரா இதுவும் சூப்பரான பவர் அப்படின்னும் போது என்னடா இவனுக்கு பில்டப் குத்துட்டு இருக்காடா மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து சொல்றது நருட்டோ பார்த்துட்டு சூப்பரா கூஸ் பம்ப்ஸ் ஆன மாதிரி எனக்கு ஒரு சீன் இருந்துச்சுப்பா. கடைசியா ஒரு சீன் கூஸ் பம்ப்ஸ் பெயின் சீன். அந்த பெயின் சீன்ல ஆனடா அப்பா அதுக்கு அப்புறமே ஓடி 50 எபிசோடு கழிச்சு போயிருச்சு. இப்போ வந்து இப்போதான் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. சோ அண்ட் சேம் டைம்ல மாதரா என்ட்ரி சும்மா சொல்லக்கூடாது. மாதரா என்ட்ரி நல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் ஆச்சு. ஓகேவா? நான் என்ட்ரியை சொல்ல வந்தேன், அந்த சண்டையை சொல்ல வரல. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நருட்டோவை தம்பி நீ போயிட்டு வாப்பா அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் நருட்டோ வந்து ராய்கேஜும் நருட்டோ வந்து போயிட்டு இருப்பானுங்க. சோ அப்படி போயிட்டு கடைசியா வந்து அந்த நம்ம தலைவர் ஒபிட்டோ வருவாருப்பா. சோ ஒபிட்டோ கிட்டே நருட்டோ மாதரா வந்துட்டான், அவன் 2 மாதராவா அப்படின்னு சொல்லும் போது டோபிக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகே உனக்கு மாதரா உள்ள என்ட்ரு ஆயிட்டான், அந்த கபுட்டோ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒபிட்டோ ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். சோ இருக்கிற பிரச்சனைல மேபி இதுவே சூப்பரா போயிட்டு இருக்கிற நினைக்கும் போது நடுவில் ஒரு ஃபில்லர் மாதிரி வந்து ஒன்று எடுத்துட்டு வந்தானுங்க. நான் முன்னாடி எபிசோட் பார்த்துருந்தோம் அப்படின்னா உட்டகட்டாவை காமிச்சிருப்பானுங்க. அந்த உட்டகட்டாவை வந்து மேபி அப்படியே முடிக்கும் போது நமக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்திருக்கும். ஐயோ இந்த பொண்ணு வேற உட்கார்ந்து இருக்குமே, ஐயோ உட்டகட்டா வேற வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் மனசு வேதனையில இருப்போம் தான். ஆனா கொஞ்சம் நல்லா சாப்பிட்ட பிரியாணில பட்ட ஏலக கச்சா மாதிரி பட்டான வந்து ஒரு ஃபில்லர் மாதிரி ஒன்று போட்டானுங்க. இது போடும்போது ஏன்டா அந்த இடத்த இதை போட்டீங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மாதரா சண்டை போட்டு இருப்பான், ஒரு பக்கம் பார்த்தா நம்ம காயு கக்கா சண்டை போட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல ஒபிட்டோஸ் நருட்டோ சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஆக்ஷன் எமோஷன்ல இருப்போம். பட் ஆனா கதை நடுவில் வந்து அவதான் ஆளு அவன் போயிட்டு அவ உட்காந்து இருக்கா, நான் அவளை பார்க்கவே வந்துட்டேன் அப்படின்றதுலாம் வந்து எமோஷன் பண்ணி மாறின மாதிரி இருந்துச்சு. லைட்டா வந்து காண்டா ஆகிச்சு. பட் இருந்தாலுமே உட்டகட்டாவோட ஸ்டோரி லைன் சூப்பரான ஸ்டோரி லைன்னா அது பங்கமான ஸ்டோரி லைன் தான். மேபி வந்து அந்த பொண்ணு வந்து உட்டகட்டா சொல்லிட்டு போயிருப்பான், நான் வந்து வந்துடுறேன் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டில் வந்து வந்திருக்கே மாட்டான். அது வந்து எனக்கு வந்து அப்போ பார்க்கும்போது மனசு வலிச்சுது. ஆனால் இந்த ஆக்ஷன் சீன் அப்போ ஏன்டா இதை எடுத்துட்டு வந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அதுவே வந்து நான் போயிட்டு போய் சொல்லிட்டு 4 நிமிஷம் 5 நிமிஷம் முடிச்ச மாதிரி இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். மேபி அதுவே 10 நிமிஷம் 12 நிமிஷம் சொல்லிட்டு எத்தனை வேற போயிருந்தானுங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து எனக்கு பொறுத்த வரையும் வந்து எனக்கு கொஞ்சம் வெறுப்பாச்சு. மேபி உங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் வந்து இதுவும் ஒரு ஸ்டோரி லைன்ல வர ஒரு கேரக்டர்னால நம்ம இதை வேஸ்ட்னா சொல்ற முடியாது. பட் வந்து ஆக்ஷனோட இருந்த எமோஷன்ல பட்டான வந்து காஞ்ச மிளகாய் தூக்கி போட்ட மாதிரி இது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த சீன் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து எதுக்குடா இந்த சீன்ல பிக் பண்ணி போட்டதுனால கொஞ்சம் வெறுப்பான மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உட்டகடா ஸ்டோர்ல இருந்து வெளில வந்துருப்பானுங்க. வெளில வந்துட்டு அப்புறம் வந்து எல்லா திங்க் வந்து 8 டைல்ஸ் கண்ட்லயும் வந்து ரெனேகான ஷேரிங்கான இருந்திருக்கும். பட் ஏற்கனவே வந்து நம்ம நருட்டோ
நருட்டோ வந்து பெயின் கூட சண்டை போட்டதுனால அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே உள்ளதான் வந்து அந்த சக்கரா செல்ஸ்லாம் இருக்கும் மேபி அந்த ஸ்டீல் இருக்குல்ல ஸோ அந்த ஸ்டீலை வந்து பிடிய போட்டா போதும் அவனுங்களுக்கு எல்லாம் போயிடும் ஐ திங்க் வந்து பவர் எல்லாம் இழந்துருவானுங்க பண்ண மாதிரி சொல்லிருப்பாங்க ஸோ அதுக்காக ராய் டீட்டெயில்ஸாக மாறுவார் அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவார் பிகாஸ் வந்து மரத்தில் சண்டை போட்டால் ஆனால் தோத்துருவோம் ஸோ வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எனிமி நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் பி ஃபுல்லாக வந்து பெருகி விடுவார் ஸோ அது சீனும் நல்லா தான் இருந்துச்சு பட் அப்படி அந்த சீன்லேயே சரி ஓகே கரெக்டாக வந்து சீல் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லர் பி வந்து யூஸ் பண்ணுவோம் இது சீலிங் ஜூட்ஸுவை ஸோ சீலிங் ஜூட்ஸை பார்க்கும்போது என்னடா கில்லர் பி சீலிங் ஜூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறானே சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல சூப்பராக இருக்கேடா அந்த மாதிரி தான் தோணுச்சு பட் அதுங்கெல்லாம் சீல் ஆகும் பட்னு வந்து டெய்ல்ஸா மாதிரி சண்டை போட்டு வர ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துல வந்து நம்ம நருட்டோ வந்து ஓரளவுக்கு சொல்றது ரெண்டு பேர் தோக்குற அன்னைக்கு போவானுங்க அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஒபிடோ வந்து நருட்டோ தொடும்போது நான் அவனை தொட்டுட்டுனா கேம் முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துல மைட்டிகை என்டர் ஆகுவான் அத்த அங்கே ஒரு கூஸ் பம்ப்ஸ் நம்மளை சுத்தி சுத்தி வந்து சூப்பரா இருந்து சொல்லுவேன் இந்த 3 எபிசோடுமே அப்படியே நின்று கக்காஷி வந்து அவன் ஷாரிங்கால ஒபிடோ பார்க்க ஒபிடோ அவனோட ஷாரிங்கால கக்காஷியை பார்க்க அப்படின்னும் போது நம்ம ரீல்ஸ் பார்த்த நம்மளுக்கு அந்த அந்த சொல்றது அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியுது ஐயோ சூப்பரா இருக்க போகுது எப்படி ஒரு பக்கம் நருட்டோ சாஸ்கே நம்ம சொல்றோமோ இன்னொரு பக்கம் வந்து கக்காஷி ஒபிடோன்னு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இவனுங்க இப்போ ரைவல்ரியா இருக்கானுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனானுங்க அதே மாதிரி ஒபிட்டோ கக்காஷியை பார்த்தோம்னா முதல்ல சண்டை போட்டு தான் இருப்பாங்க லைக் ரைவல்ரி மாதிரி இருப்பானுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவானுங்க ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியுமே வந்து சண்டை போட்டு இருக்கானுங்க ரைவல்ரி ஆனதான் மேட்ரு பட் நம்ம நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் அப்படி இருக்காது ஓகேவா ஸோ இனிமே ரெண்டு பேரோட பாண்டை பார்த்தாலுமே 2 பேரோட பேக் ஸ்டோரி வேற மாதிரி இருக்கும் சரி ஓகே நம்ம அதை லெட் பண்ணிட்டு உள்ள வருவோம் ஸோ கக்காஷி காய் வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் அவ்வளோதான் டேஸ் போடுறா சூப்பரா பண்ற மாதிரி இருந்துச்சு ஸ்டில் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு நான் சொல்லுவேன் ஸோ சுத்தி எங்க பார்த்தாலுமே வந்து இந்த எபிசோடெல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு தப்பெல்லாம் சொல்ற மாதிரியே கிடையாது என்ன நம்மளுக்கு குழம்புது அப்படின்னா அப்போ நருட்டோ காட்டுவானுங்க ஸோ அப்போ நருட்டோ காட்டும் போது வந்து பட்டான் எது ரியல் நருட்டோ தெரிய மாட்டுது ஒரு 6 எபிசோடு முன்னாடி வந்து கில்லர் பி கிட்ட நருட்டோ வெளில வந்திருப்பான் ஐ திங்க் வந்து நான் தேட போறேன் சொல்லிட்டு போயிருப்பான் ஸோ நானே பாட்டு இன்னட்டா பக்கம் இருக்கிறது உண்மையா நருட்டோ போல இன்னட்டா பக்கம் உண்மையா நருட்டோவா இருந்திருக்க மாட்டான் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் பட் வந்து நான் அவ்வளோ வந்து மாதராமனை வந்து இருக்கிற நருட்டோ உண்மையான நருட்டோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்புறமா தான் தெரியுது அது குளோன்னு சொல்லிட்டு போட்டானுங்க ஸோ இது மாதிரி வந்து நருட்டோ அவங்க குளோனை பிரிச்சால ஸோ குளோனை பிரிச்சோன்னு எது உண்மையான நருட்டோ இருக்கானா இல்லையா எங்க தானே இருக்கான் அப்புற மாதிரி வந்து ஒரு சிந்தனைக்கு நம்ம போயிடுறோம் ஸோ ஒரு எபிசோட் ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 2 எபிசோட் ஒரு தடவையாச்சும் உண்மையான நருட்டோ காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து கரெக்டா இருந்திருக்கும் ஸோ தமிழ் டப்பிங் பத்தி பேசணும் அப்படின்னாலுமே மாதராவுக்கு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதிருக்கானுங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து நம்ம அந்த ஸ்டுடியோ பாராட்டியே ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாம ஃபன் இடத்துல ஃபன் போட்டு வச்சிருக்கானுங்க ஐ திங்க் ஒரு இடம் காமெடியா வருது அப்படின்னா அந்த இடத்துல காமெடி பண்ணி சிரிக்க வச்சிருக்கானுங்க ஸோ அந்த இடத்துல நருட்டோட ஸ்டுடியோ சூப்பரா பண்றானுங்க அவனுக்கு ஸ்டுடியோ பேர் தெரியல பட் வந்து தே ஆர் குட் ஸோ இப்படி நல்லா பேசும்போது அடுத்த எபிசோட் எடுத்து வச்சிருவானுங்க ஸோ ரொம்ப புகழ வேணாம் பட் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா ஒபிட்டோட வாய்ஸ் மேபி மாதரா கொடுத்துருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு வந்து சில சிங்கிள் தோணுச்சு ஏன்னா இதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் மேபி வந்து ஒபிட்டோட வாய்ஸ் அப்படியே மாதரா வாய்ஸ் மாதிரி இருக்கு ஸோ அப்படியே வந்து அந்த வாய்ஸை பிக் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா இருந்திருக்கும்னு தோணுச்சு ஏன்னா நருட்டோ ஒபிட்டோ பேசும்போதே வந்து நம்மளுக்கு தெரியுது ஸோ மேபி ரகுவரன் மாதரா கொடுத்துருந்தா பங்கமா பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் ஸ்டில் ஓகே ஒபிட்டோ ஒன்றும் வந்து குறைவான ஆள்லாம் கிடையாது ஒபிட்டோக்கு ஒரு பங்கமான வாய்ஸ் தான் கொடுத்தாகணும் ஸோ அதுக்கு ரகுவரன் கரெக்டாக இருப்பார் ஏன்னா ஒரு பக்கம் டோபிக்கும் கொடுக்கணும் ஒரு பக்கம் வந்து ஒபிட்டோவும் கொடுக்கணும் போது தே நீட் டு டபுள் வாய்ஸ் ரைட் ஸோ அப்படின்னும் போது ஒபிட்டோக்கு பக்காவாக தான் இருக்கு பட் மாதராவுக்கு நம்ம போக போக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும் நம்புறேன் பட் மாதராவுக்கு பக்காவாக தான் இருக்கு நான் வாய்ஸ் வந்து நான் நல்லா சொல்ல மாட்டேன் பட் வந்து ஒபிட்டோவுக்கு ஒரு விஷயம் பேசும்போது அந்த எமோஷன் ஒட்டுது கொஞ்சம் சொல்றது ஒபிட்டோ பேசும்போது கொஞ்சம் பயமா இருக்குது ஆனா மாதரா பார்க்கும்போது அவன் பேசுறதுல கொஞ்சம் பயம் வர மாட்டேது அவன் இதுக்கப்புறம் பண்ண போற சம்பவத்தை நினைச்சு தான் பயம் வருது ஓகேவா சார் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ மேபி இந்த 3 எபிசோட் சூப்பராக இருந்துச்சு அடுத்து 5 எபிசோட் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ கன்ஃபார்மா தொடர்ந்தெல்லாம் போட மாட்டேன் இதோட 2 நாள் கேப் விட்டு தான் போடுவேன் பிகாஸ் வந்து நம்ம இதே போட்டதுன்னா வேலை ஆகாது நாளைக்கு கிக் போட்டோஸ்க்கு இருக்கு கிக் போட்டோஸ்க்கு எல்லாரும் உள்ள வந்துருங்க ஓகேவா ஸோ கிக் போட்டோஸ்க்கு இருக்கு டோரிமோன் ரிவ்யூ பண்ண சொல்றீங்க நிறைய பேர் சின்சான் மூவியா ரிவ்யூ பண்ண சொல்றீங்க ஸோ அதை ரிவ்யூ பண்ணணும் ஸோ முன்னாடி எல்லாம் வந்து வாரத்துக்கு 1 டே வந்து லீவ் விட்டு தான் வீடியோ போடுவோம் பட் இப்போ அதோட போட முடியாதுன்னு நினைக்கிறேன் எல்லாரும் செகண்ட் சேனல் வேற வீடியோ போடணும் ஸோ கைஸ் இவ்வளோ உழைக்கிறோம் ஸோ எல்லாம் வந்து உங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்காக அணியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ எங்களுக்கு நீங்க தரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லைக்கோ சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டாங்க அது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஓகேவா ஸோ நான் வந்து 326 27 28 சொல்லிட்டு எடிட் பண்றதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு அந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க ஸோ நானுமே நீங்க சொல்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் படிச்சுட்டு அது எப்படி இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறேன் ஓகேவா ஸோ எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன் சொல்ல இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகேஸ் கடையை சத்தலாமா